தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்க எல்லாரையும் இன்றைய வாரத்தை யூடியூப் சேனல்ல நடக்கிற வாசகத்தின் வழியாக வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம எல்லாரும் நம்ம கண்களை மூடி இதயங்களை திறந்து இந்த நிகழ்ச்சியை ஒரு ஜெபத்தோட தொடங்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன். ஆமேன். எங்களை எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு செய்கின்ற எங்கள் பரலோக தந்தையே, இந்த அருமையான ஆசீர்வாதமான புதிய நாளுக்காக, இந்த நல்ல வாய்ப்பிற்காக உம்முடைய திருப்பாதம் படிந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். மீண்டும் ஒரு முறை உம்முடைய வார்த்தையை தியானிக்க நீர் தந்த இந்த அருமையான வாய்ப்பையும் எண்ணி உமக்கு நன்றி சொல்றோம். ஆண்டவரே, நாங்க உம்முடைய வார்த்தையை கேட்க போறோம். அது வெறும் எழுத்துக்களா இல்லாம எங்க வாழ்க்கையில ஒளியாகவும் வழியாகவும் உண்மையாகவும் இருக்க உதவி செய்யுங்க. ஆமா ஆண்டவரே, எங்க இதயங்களையும் மனங்களையும் திறந்தருளும். உடைய வார்த்தை மூலமா ஒவ்வொரு நாளும் எங்களோட பேசுறதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய மறைப்பொருளா இந்த ஞானத்தை உம்முடைய வார்த்தையின் வழியா எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக ரொம்ப நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு தியானித்து அதன் வழியாக உம்முடைய ஒளியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி. குறிப்பா இன்னைக்கு நாங்க சிந்திக்க போற வாசகத்தோட மையக்கருத்தான நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த விலை மதிப்பில்லாத கொடை, அதாவது சுதந்திரமான விருப்பத் தேர்வு, அதையும் உம்முடைய ஜீவனுள்ள கட்டளைகளோட முக்கியத்துவத்தையும் நாங்க ஆழமா புரிஞ்சுக்க தேவையான தெய்வீக ஞானத்தை தாரும் சுவாமி. எங்கள் அன்றாட தேர்வுகளின் வழியாக சாவை இல்ல வாழ்வை தேர்ந்தெடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த இனிய வேளையில இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியாக வாசகத்தின் வழியாக வெளிச்சம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் உம்முடைய இரக்கமுள்ள கரத்துல முழுமையா ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அவங்க குடும்பங்களையும் அவங்களோட தனிப்பட்ட தேவைகளையும் அவங்க சொல்ல முடியாத கவலைகளையும் நீர் கண்ணோக்கி பாரும். அவங்க பாரங்களை இலகுவாக்கும், பாவங்களை மன்னியும், உடலிலும் உள்ளத்திலும் இருக்கிற நோய்களை குணமாக்கும். அவங்க அன்றாட வாழ்விற்கு தேவையான இரக்கத்தையும் அருளையும் நிறைவாக பொழியும். குடும்பங்கள்ல உங்களுடைய சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் பிரசன்னத்தையும் நிறைவா தாங்க ஆண்டவரே. அவங்க தேவைகள்ல இரக்கங்காட்டி வாழ்க்கையில உம்முடைய அருளை நிறைவா பொழிந்தருளும். இந்த வாசகங்கள் வழியா அவங்க உள்ளத்துல ஒரு பெரிய ஒளியை ஏற்றுங்க ஆண்டவரே. இந்த உலகத்துல உம்முடைய நற்செய்திக்கு சாட்சிகளா வாழ அழைக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவருக்காகவும் திருச்சதையை வழிநடத்துற தலைவர்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். அவங்க போதிக்கிறத வாழ்க்கையில காட்டி உண்மையான புனிதத்துவத்தின் பாதையில நடக்க வரம் தாங்க. தங்கள் வாழ்வின் முக்கிய முடிவுகளை எடுக்க தடுமாறும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மனித ஞானத்துல அவங்க நம்பிக்கை வைக்காம உம்முடைய ஞானத்தாலும் தூய ஆவியின் வழிநடத்துதலாலும் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க உதவி செய்யுங்க. பல்வேறு சோதனைகளாலும் வாழ்க்கையோட சுமைகளாலும் மனசும் உடலும் சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்காக மன்றாடுகிறோம். அவங்க துவண்டு போகாம வாழ்வை தேர்ந்தெடுக்கவும் உம்முடைய சிலுவையின் வழியாக வர்ற மீட்டின் வல்லமைய உணரவும் சக்தி தாங்க ஆண்டவரே. இந்த உலக ஞானத்தை நாடி போகாம சிலுவையின் வழியா நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தின மெய் ஞானத்தை நாங்க புரிஞ்சுக்கவும் அதன்படி வாழவும் ஆமாம். எங்களுக்கு தேவையான உம்முடைய தூய ஆவியின் அருளை பொழியும். உம்முடைய சட்டத்தை எங்கள் இதயத்தில் எழுதும்படி உம்மிடம் ஜெபிக்கிறோம். நாங்கள் செய்யும் பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னியும். நோயுற்றிருக்கும் பிள்ளைகளுக்கு உம்முடைய தெய்வீக சுகத்தை அளித்திடும். மனபாரத்தோடு இருப்பவர்களுக்கு ஆறுதலை காரும். ஆமென். உம்முடைய வார்த்தையின் வழியாக வெளிப்படும் ஞானத்தை நாங்கள் பெற்று வெளி செயல்களில் மட்டும் கவனம் செலுத்தாமல் இதயத்தில் நீதியுள்ளவர்களாக வாழ எங்களுக்கு உம்முடைய தூய ஆவியாரின் துணையை தாரும். இந்த மன்றாத்துக்கள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். இன்னைக்கு நாம தியானிக்க போறது பொதுக்காலம் 6ஆம் ஞாயிறு வாசகங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சட்டத்தோட உண்மையான அர்த்தம் என்ன, அதோட இதயம் எதுன்னு இயேசு நமக்கு விளக்குறாரு. ஆமாம். சட்டத்தை வெறும் எழுத்துக்களா பார்க்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு நகரத்துல ரொம்ப பரபரப்பான ஒரு ரோடு. அந்த ஓரத்துல சாலையை கடக்காதீர், ஆபத்து அப்படின்னு ஒரு போர்டு இருந்துச்சு. அதுக்கு பக்கத்திலேயே மக்கள் பாதுகாப்பா போறதுக்காக ஒரு நடை மேம்பாலமும் கட்டியிருந்தாங்க. அப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னா, பார்வையற்ற ஒருத்தர் தெரியாம இந்த போர்டு இருந்த இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. அங்க 2 பேரு இத பாத்துட்டு இருந்தாங்க. ஒருத்தர் இருந்த இடத்துல இருந்தே, ஐயா அங்க போகாதீங்க, போர்டு இருக்கு, விதியை மீறாதீங்க அப்படின்னு கத்துனாரு. ஆனா இன்னொருத்தர் என்ன செஞ்சாருன்னா, வேகமா ஓடி போய் அந்த பெரியவரோட கைய பிடிச்சு, வாங்க ஐயா, நான் உங்களை பாலத்துல பத்திரமா கூட்டிட்டு போறேன்னு சொல்லி உதவி செஞ்சாரு. அருமை. இங்க பாருங்க, 2 பேருக்குமே விதி தெரியும்.
ஆனா ஒருத்தர் அத வெறும் எழுத்தா பார்த்தாரு, இன்னொருத்தர் அந்த விதியோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது மக்களோட பாதுகாப்பு தான் முக்கியம்னு உணர்ந்து அன்போட செயற்பட்டாரு. இன்றைய வாசகங்கள் நாம அந்த 2வது நபர் மாதிரி இருக்கணும்னு தான் நம்மள கூப்பிடுது. ரொம்ப அருமையான ஒரு தொடக்கம். சட்டத்தோட எழுத்துக்கும் உயிருக்குமான வித்தியாசத்தை அழகா சொல்லிட்டீங்க. வாங்க, நம்மளோட இந்த ஆழமான சிந்தனைய முதல் வாசகத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். சீராக் ஞான நூல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதிகாரம் 15. ஆமா, வசனங்கள் 15லேந்து 20 வரைக்கும். இந்த வாசக பகுதி மனிதர்களாகிய நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய, அதே நேரத்துல ரொம்ப சவாலான ஒரு கொடைய பத்தி பேசுது. அது என்ன கொடை? அதுதான் சுதந்திரமான விருப்பத் தேர்வு, அதாவது ஃப்ரீ வில். கடவுள் நம்ம முன்னாடி வாழ்வையும் சாவையும் வைக்கிறார். ஆனா எதை தேர்ந்தெடுக்கணுங்கிற இறுதி முடிவை, அந்த சுதந்திரத்தை நம்ம கையிலே கொடுத்திருக்காருங்கிறத இந்த வாசகர் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆமா சகோதரி, இந்த சுதந்திரம்ங்கிறது அது வெறும் ஒரு பரிசு மட்டும் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. இது விளக்கறதுக்கு ஒரு அழகான ஸ்டோரி இருக்கு. ஓ, சொல்லுங்களேன். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இளைஞன் ஞானம் தேடி ஒரு பெரிய ஞானிகிட்ட போனானா. அப்போ அவன் கேட்டான், குருவே, என் விதி ஏற்கனவே எழுதப்பட்டுடுச்சா, இல்ல என் வாழ்க்கையை உருவாக்குறது நான் தானா அப்படின்னு. ரொம்ப ஆழமான கேள்வி. ஆமா, அதுக்கு அந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே, மகனே, உன் வலது கால மேல தூக்குனாராம். அந்த இளைஞனும் உடனே தூக்கிட்டான். அப்புறம் அந்த ஞானி, இப்போ உன் இடது காலையும் தூக்குனாராம். அது எப்படி முடியும்? அதேதான் அந்த இளைஞனும் சொன்னான். குருவே, நான் கீழே விழுந்துருவேன்னேன்னா. அப்போ அந்த ஞானி சொன்னாராம், உன் வலது கால தூக்கியது உன் சுதந்திரமான தேர்வு. சரி. ஆனா ஒரு கால தூக்குனதுக்கு அப்புறம் அடுத்த அடியை எங்க வைக்கணுங்கிறது நீ எடுத்த முதல் தேர்வோட விளைவு. அது போலவே கடவுள் உனக்கு நன்மை தீமைகளுக்கு இடையே தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை கொடுத்திருக்கார். ஆனா நீ எடுக்கிற ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒரு விளைவுண்டு. அந்த விளைவுக்கு நீயே பொறுப்பு. இந்த ஸ்டோரி இன்றைய வாசகத்தோட ஆன்மாவே படம் பிடிச்சு காட்டுது இல்லையா? நிச்சயமா, ரொம்ப அருமையான ஒரு ஸ்டோரி. நமது தேர்வுகளுக்கும் பொறுப்புகளுக்கும் உள்ள அந்த தொடர்பு இது ரொம்ப அழகா காட்டுது. சரி, இப்ப நம்ம வாசகத்தோட ஆழமான பார்வைக்குள்ள போகலாம். இந்த முதல் வசனமே, ஏதாவது 15வது வசனம், நம்ம கடவுள் எப்பேற்பட்டவர்னு காட்டுது. நீ விரும்பினால். ஆமா, அந்த விரும்பினாலுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். கரெக்ட். அவர் ஒரு சர்வாதிகாரி மாதிரி நீ இதை செஞ்சு ஆகணும்னு நம்மள கட்டாயப்படுத்தல. ஒரு அன்பான தந்தை மாதிரி நமக்கு எது நல்லதுன்னு வழிகாட்டுறார். ஆனா இறுதி தேர்வு நம்ம கிட்ட தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பற்றுதியுடன் நடப்பது உன் விருப்பத்தை பொறுத்ததுன்னு சொல்லியிருக்கு. ஆமா, அதாவது விசுவாசங்கிறது ஏதோ ஒரு நாள் வர்ற உணர்ச்சி மட்டும் அல்ல, அது ஒரு செயல், ஒரு தீர்மானம். ஒவ்வொரு நாளும் நாம எடுக்கிற ஒரு தேர்வு. நீங்க சொல்றது ரொம்ப சரி. அடுத்ததா 16, 17வது வசனங்கள்ல வர்ற அந்த உருவகம், நீர் மற்றும் நெருப்பு. ஆமா, வாழ்வு மற்றும் சாவு. இங்கே நீர் வாழ்வையும் அருளையும் கடவுளோட ஆசீர்வாதத்தையும் குறிக்குது. திருமுழுக்குல தண்ணீரால் புதுப்பிறப்படைகிறோம். அதே மாதிரி நெருப்பு சாவையும் அழிவையும் கடவுளை விட்டு பிரியற நிலையையும் குறிக்குது. இந்த ரெண்டுமே நம்ம முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு. நாம கையை நீட்டி நமக்கு விருப்பமானதை எடுத்துக்கலாங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா, எனக்கு இது பழைய ஏற்பாட்டுல இணைச்சட்ட நூல் ஞாபகப்படுத்துது. ஓ, மோசே சொல்றதா? ஆமா, மோசே இஸ்ரேல் மக்கள் கிட்ட சொல்வாரு, இதோ இன்று நான் உங்கள் முன் வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையும் வைக்கிறேன், வாழ்வை தேர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அதே செய்திதான் இங்கேயும் எதிரொலிக்குது. ஆமா, நம்ம அன்றாட வாழ்க்கையில எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் தான் நாம வாழ்வை தேர்ந்தெடுக்கிறோமா இல்ல சாவை தேர்ந்தெடுக்கிறோமான்னு தீர்மானிக்குது. உண்மை. ஒருத்தரை பத்தி புறம் பேசுறதா இல்ல அவங்களுக்காக ஜெபிக்கிறதான்றது ஒரு தேர்வு. கரெக்ட். கோபத்துல கத்துறதா இல்ல பொறுமையா இருக்கிறதான்றதும் ஒரு தேர்வு. இந்த ஒவ்வொரு தேர்வும் நாம நீரை நோக்கி போறோமா இல்ல நெருப்ப நோக்கி போறோமான்னு முடிவு பண்ணுது. சரி, அடுத்த பகுதிக்கு போகலாம். கடவுளோட சர்வ ஞானம் பத்தி பேசுற 18, 19வது வசனங்கள். ஆமா, இது ஒரு முக்கியமான பகுதி. நமக்கு சுதந்திரம் இருக்குங்கிறதுக்காக நாம செய்யறதை யாரும் பார்க்கலன்னு நினைக்க கூடாது. அவர் எல்லாத்தையும் பார்க்கறார். இங்க ஞானம்னு பயன்படுத்தப்பட்டிருக்கிற சொல் சாதாரண அறிவு சம்பந்தப்பட்டது இல்லையே. மிகச்சரியான கேள்வி சகோதரி. மூலமொழியான கிரீக்கத்துல இங்க சோஃபியான்ற வார்த்தை இருக்கும். இந்த சோஃபியா வெறும் தகவல்களை தெரிஞ்சு வச்சுக்கிற அறிவு இல்ல. அப்போ இது படைப்பின் தொடக்கத்துல கடவுளோடு இருந்த ஒரு தெய்வீக புரிதல், எல்லாத்தையும் உருவாக்குற நிர்வகிக்கிற ஒரு தெய்வீக பார்வை. அப்படிப்பட்ட கடவுள்கிட்ட இருந்து எதையுமே மறைக்க முடியாது. அப்படியானா 19வது வசனத்துல ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கிறதுன்னு ஏன் தனியா சொல்லியிருக்கு?
நல்ல கேள்வி. அதுக்கு முந்தின வசனத்திலேயே அனைத்தையும் அவர் காண்கிறார்னு சொல்லிட்டார். இங்க 5 நடப்பதுங்கிறது பயம் இல்ல, மரியாதை. ஆமா, ஒரு குழந்தைய அப்பா மேல வச்சிருக்கிற மரியாதை, அன்பு மாதிரி. அவரை வருத்தப்படுத்தக் கூடாதுன்னு கீழ்ப்படிகிறது. அப்படிப்பட்ட பிள்ளைங்க மேல கடவுளோட பார்வை ஒரு சிறப்பான விதத்துல ஒரு பாதுகாப்பா இருக்கு. ஆனா அவர் மனிதரோட செயல்கள் எல்லாத்தையுமே அறிவார். நம்ம வெளிப்படையான செயல்கள் மட்டும் இல்ல, நம்ம இதயத்துக்குள்ள இருக்கிற எண்ணங்கள், ரகசியமான நோக்கங்கள் உட்பட எல்லாமே அவருக்கு தெரியும். அதனாலதான் நம்ம தேர்வுகளுக்கு நாம தான் முழு பொறுப்பு. இது நம்மள எச்சரிக்கையா இருக்க வைக்குது. அதே நேரம் சரியான பாதையில நடக்கும்போது ஒரு பெரிய ஆறுதலையும் தருது. சரி, இப்போ இந்த வாசகத்தோட உச்சக்கட்டமான வசனத்துக்கு வருவோம். 20வது வசனம். இதுதான் அந்த வாசக பகுதியோட மணிமகுடம்னே சொல்லலாம். நாம பல நேரங்கள்ல நம்ம தப்புக்கு சூழ்நிலையோ மத்தவங்களையோ காரணம் காட்டுவோம். அவனாலதான் நான் இப்படி செஞ்சேன்னு சொல்வோம். சில சமயம் கடவுளையே குறை சொல்லுவோம். என் தலைவிதியே இதுதான்னு புலம்புவோம். ஆனா இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, தீமை கடவுள்கிட்ட இருந்து வர்றதில்ல. அவர் பாவம் செய்ய யாருக்கும் அனுமதி கொடுக்கறதும் இல்ல. நிச்சயமா, கடவுள் நன்மையின் ஊற்று. அப்ப பாவம் எங்க இருந்து வருது? அது மனிதனோட தவறான சுயநலமான தேர்வுகள்ல இருந்து வருது. தொடக்க நூல்ல ஏதேன் தோட்டத்துல நடந்ததும் அதுதானே. ஆமா, ஆதாம் ஏவாள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை தவறா பயன்படுத்தினப்போ பாவம் உள்ள வந்தது. அதனால நம்ம பாவங்களுக்கு நாம தான் 100% பொறுப்பு. சரி, இது நம்மள குற்றவாளியா உணர வைக்கிறதுக்காக இல்ல, நமக்கு இருக்கிற உண்மையான சக்தியை உணர வைக்கிறதுக்காக சொல்லப்படுது. அது என்ன சக்தி? நாம பாவத்துக்கு பொறுப்புன்னா அதிலிருந்து மனம் திரும்பி நன்மையை தேர்ந்தெடுக்கிற சக்தி நமக்குள்ள இருக்கு. அந்த சக்தியும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கார், இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமா, நாம விழும்போது நம்மளை கை தூக்கி விட அவர் இருக்கார். ஒவ்வொரு நொடியும் நாம நெருப்ப விட்டு விலகி வாழ்வாகிய நீரை நோக்கி நம்ம கைகளை நீட்ட ஒரு புதிய வாய்ப்பு நமக்கு இருக்கு. இந்த வாசகங்கள் உண்மையிலே நம்மள ஆழமா சிந்திக்க வைக்குது. நம்ம கையில ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குது. ஆமாம், நம்முடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் நாம எடுக்கிற சின்ன முனிவுகள் கூட நாம வாழ்வின் பாதையிலா இல்ல சாவின் பாதையிலா போறோங்கிறத தீர்மானிக்குது. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். உங்க பேச்சுல, உங்க செயல்ல, உங்க சிந்தனையில இன்னைக்கு நீங்க வாழ்வை தேர்ந்தெடுப்பீங்களா? அந்த தேர்வு உங்க கையில தான் இருக்கு. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதல் கடிதம், அதிகாரம் 2, வசனங்கள் 6-10 வரைக்கும். பவுல் இங்க 2 விதமான ஞானத்தை பத்தி பேசுறாரு. ஒன்னு இந்த உலகத்தோட ஞானம், இன்னொன்னு மறைபொருளா இருந்த கடவுளோட ஞானம். பவுல் அடிகளார் கொரிந்து நகர திருச்சபைக்கு இந்த கடிதத்தை எழுதுறாரு. அந்த கொரிந்து நகரங்கிறது அறிவுக்கும் தத்துவத்துக்கும் ரொம்ப பேர் போன ஒரு கிரேக்க நகரம். ஆமா, அங்க இருந்த மக்கள் உலக ஞானத்தை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க இல்லையா? ஆமா, தங்களுக்குள்ள யாரு பெரிய ஞானின்னு விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் பவுல் உண்மையான ஞானம்னா என்னன்னு அவங்களுக்கு விளக்குறாரு. சரி, நாம 6வது வசனத்துல இந்த வசனத்துல பவுல் ஒரு முக்கியமான வேறுபாட்டை சொல்றாரு. நாங்களும் ஞானத்தை பற்றி பேசுகிறோம்னு ஆரம்பிக்கிறாரு. ஆனா அது என்ன ஞானம்? அது இவ்வுலக ஞானம் அல்ல அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அப்போ 2 விதமான ஞானம் இருக்கு. ஒன்னு உலக ஞானம், இன்னொன்னு கடவுள்கிட்டேந்து வர்ற மெயின் ஞானம். சரி, இங்க திக்ஷி பெற்றவர்கள்னு பவுல் சொல்றது ஆன்மீகத்துல முதிர்ச்சி அடைஞ்ச தூய ஆவியாரோட வழி நடத்துதல புரிஞ்சுகிட்ட கிறிஸ்தவங்களை குறிக்குது. ஆமா, அவங்க கிட்ட மட்டும்தான் இந்த மெயின் ஞானத்தை பத்தி பேச முடியும்னு சொல்றாரு. கரெக்ட். இந்த உலக ஞானங்கிறது மனுஷனோட தர்க்கம், அறிவு, அனுபவம் இதெல்லாம் வச்சு வர்றது. அது மாறிட்டே இருக்கும். ஆமா, அது காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறும். இன்னைக்கு சரின்னு சொல்றது நாளைக்கு தப்புன்னு ஆகலாம். பவுல் சொல்ற அந்த உலகத் தலைவர்கள் கூட அந்தந்த காலத்துல பெரிய ஆட்களா இருந்தவங்க. ஆமா, அதிகாலத்திலயும் அறிவலையும் உயர்ந்தவங்களா கருதப்பட்டவங்க. ஆனா அவங்க ஞானமும் சரி, அவங்களும் சரி அழியக்கூடியவர்கள்னு ஒரே வரியில முடிச்சிட்டாரு. அவங்க ஞானத்தால கடவுளோட திட்டத்தையோ மீட்போட ரகசியத்தையும் புரிஞ்சுக்கவே முடியாது. அப்போ பவுல் பேசுற அந்த மெய்ஞானம்னா என்ன? அதுக்கு பதில் 7வது வசனத்துல இருக்கு. வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாய் இருந்த இறைஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மேன்மை பெற வேண்டுமென்ற நோக்கத்துடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. நாம பேசுற ஞானம் மறைச்சு வைக்கப்பட்டிருந்த ஒரு ரகசியம், ஒரு மறைபொருள். ஆமா, இந்த மறைபொருள் இல்லனா ரகசியம்னு சொல்றது வேற எதுவும் இல்ல, இயேசு கிறிஸ்து மூலியமா கடவுள் நிறைவேத்தின மீட்பு திட்டம் தான் அது, இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. அதாவது
கடவுளோட மகனே மனுஷனா பிறந்து சிலுவையில இறந்து உயிர்த்தெழுந்து மனித குலத்தை பாவத்திலிருந்தும் சாவுலிருந்தும் மீட்கிறது. இதுதான் அந்த திட்டம். பழைய ஏற்பாட்டு காலத்துல இறைவாக்கினர்கள் மூலியமா இத மறைமுகமா சொல்லியிருந்தாலும் இயேசுவோட வருகையில தான் அது முழுசா வெளிப்பட்டுச்சு. அதனாலதான் அத மறைப்பொருளா இருந்ததுன்னு சொல்றார். அந்த வசனத்தோட அடுத்த பகுதி இன்னும் ஆழமானது. இந்த திட்டம் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு? நாம் மேன்மை பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன். ஆமா, இது கடவுளோட அன்பை ரொம்ப அழகா காட்டுது. நம்ம பெருமைக்காக இல்ல, நம்ம மேன்மைக்காக இல்ல, நாம கடவுளுடைய பிள்ளைகளா அவருடைய மாட்சியிலே பங்கு பெறணுங்கிறதுக்காக. உலகம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே ஆமா, உலகம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே கடவுள் இந்த மீட்பு திட்டத்தை வகுத்திருக்காரு. நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் அவர் வச்சிருக்கிற அந்த நித்திய அன்போட வெளிப்பாடு இது. இப்போ 8வது வசனத்தை பார்ப்போம். இவ்வுலகத் தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை, அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிமிக்க ஆண்டவரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். எவ்வளவு சக்தி வாய்ந்த வார்த்தைகள் இது! உலக பார்வையில தங்களை ஞானிகள்னும் ஆட்சியாளர்கள்னும் நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க. அதாவது ரோம ஆளுநர்கள், யூதமத தலைவர்கள். ஆமா, அவங்க கடவுளோட இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கவே இல்ல. அவங்க தங்களோட உலக ஞானத்தை வச்சுதான் இயேசுவை பார்த்தாங்க. அவங்களுக்கு அவர் ஒரு அரசியல் போட்டியாளரா தெரிஞ்சாரு, இல்லனா மதத்துக்கு எதிரானவரா தெரிஞ்சாரு. ஆமா, ஆனா அவர் வழியா வெளிப்பட்ட அந்த கடவுளின் ஞானத்தை, அந்த அன்பை அவங்களால பார்க்க முடியல. அதோட விளைவு அவங்க மாட்சிமிக்க ஆண்டவரை சிலுவையில் அறைஞ்சாங்க. அவங்க செஞ்சது ஒரு பெரிய ஞானமான செயல்னு நினைச்சாங்க. ஆனா உண்மையில அது அவங்களோட அறியாமையோட உச்சகட்டம். கடவுளோட திட்டத்தை அறியாததால கடவுளையே அவங்க சிலுவையில் அறைஞ்சாங்க. உலகத் தலைவர்களோட ஞானம் சிலுவையில வெளிப்பட்ட கடவுளின் ஞானத்தை புரிஞ்சுக்க ஒரு தடையா இருந்துச்சு. அவங்களுக்கு சிலுவை ஒரு தோல்வியா, ஒரு முட்டாள்தனமா தெரிஞ்சது. ஆனா விசுவாசிகளான நமக்கு அதுதான் கடவுளோட சக்தியாவும் ஞானமாவும் இருக்கு. அடுத்ததா 9வது வசனம். திருவிவிலியத்திலேயே ரொம்ப அழகான நம்பிக்கையூற்ற வசனங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஆமா, இந்த வசனத்தை ஏசாயா இறைவாக்குனர் நூல்ல இருந்து பவுல் மேற்கோள் காட்டுறார். இந்த வசனத்தை கேட்கும்போதே ஒரு விதமான பரவசம் வருது இல்லையா? ஆமா, கடவுள் நமக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களும் திட்டங்களும் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டது. நாம இந்த உலகத்துல பாக்குற, கேக்குற, சிந்திக்கிற எதையும் விட ரொம்ப உயர்ந்தது. இது நம்ம இறந்த பிறகு கிடைக்க போற நிலைவாழ்வை பத்தி மட்டும் பேசல. இல்ல, இந்த உலகத்திலேயே கிறிஸ்துவுக்குள்ள நாம வாழ்ற புதிய வாழ்வு, நாம பெறுற சமாதானம், மகிழ்ச்சி, கடவுளோட நமக்கு இருக்கிற உறவு, இது எல்லாத்தையுமே குறிக்குது. ஆமா, நாம நிறைய நேரம் நம்ம ஜெபங்களை நம்ம சின்ன சின்ன தேவைகளுக்குள்ளயும் குறுகிய சிந்தனைகளுக்குள்ளயும் அடக்கிடுறோம். ஆனா கடவுள் நமக்காக வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப ரொம்ப பெரியது. அதை நம்ம மனித அறிவால முழுசா புரிஞ்சிக்கவே முடியாது. தம்ம கிட்ட அன்பு செலுத்துறவங்களுக்கு அவர் என்னெல்லாம் தயார் செஞ்சு வச்சிருக்காருன்னு நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதுன்னு இந்த வாசகம் நமக்கு உறுதியளிக்குது. சரி, அப்போ ஒரு கேள்வி வருது. கண்ணால பார்க்க முடியாத, காதால கேட்க முடியாத, மனசால நினைக்க முடியாத இந்த மறைப்பொருளை, இந்த ஞானத்தை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நல்ல கேள்வி. அதுக்கான பதில தான் 10வது வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. சொல்லுங்க. இதை நாம் அறிந்து கொள்ளுமாறு கடவுள் தூய ஆவியார் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். இதுதான் இந்த வாசக பகுதியோட உச்சகட்டம். மனித அறிவால, உலக ஞானத்தால அடைய முடியாத கடவுளோட ஞானத்தை தூய ஆவியாரே நமக்கு வெளிப்படுத்துறாரு. அவர்தான் கடவுளுக்கும் நமக்கும் நடுவுல இருக்கிற பாலம். பிதாவாகிய கடவுளோட இதயத்துல இருக்கிற அந்த ஆழ்ந்த எண்ணங்களையும் திட்டங்களையும் அறிஞ்சவர் தூய ஆவியார் மட்டும்தான். அந்த ஆவியாரே கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு. அதனால நாம ஜெபிக்கும் போதும் திருவிவிலியத்தை வாசிக்கும் போதும் தூய ஆவியார் நமக்குள்ள இருந்து செயல்பட்டு கடவுளோட சித்தத்தை, அவரோட ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்துறாரு. எவ்ளோ பெரிய பாக்கியம் பாருங்க. கடவுளோட ஆவியே நமக்குள்ள வாசம் செஞ்சு கடவுளோட மனசை நமக்கு வெளிப்படுத்துறாரு. இதனாலதான் பவுல் ஆரம்பத்துல திக்ஷி பெற்றவர்களோட ஞானத்தை பற்றி பேசுகிறோம்னு சொன்னாரு. யார் அந்த திக்ஷி பெற்றவர்கள்? தூய ஆவியாரோட வழிநடத்துதலுக்கு தங்களை முழுசா அர்ப்பணிச்சு அவரோட குரலுக்கு செவி கொடுக்கறவங்க தான் அவங்க. ஆமா, உலக ஞானம் தர்க்கத்தையும் ஆதாரங்களையும் தேடும். ஆனா மெய்ஞானம்ங்கிறது தூய ஆவியார் மேல நம்பிக்கை வச்சு அவர் வெளிப்படுத்துறத அப்படியே பெற்றுக்கொள்றதுல தான் இருக்கு. அப்போ இந்த வாசகங்கள் மூலமா பவுல் கொரிந்து மக்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க உலக ஞானத்தை பார்த்து பெருமைப்படாதீங்க, தத்துவங்களையும் பேச்சாற்றலையும் வச்சு ஒருத்தரை எடை போடாதீங்கன்னு சொல்றாரு. உண்மையான ஞானம்னா என்ன? அது சிலுவையில அறையப்பட்ட கிறிஸ்துவ அறிஞ்சுக்கிறது தான். அந்த ஞானம் மனுஷனோட முயற்சியால வர்றதில்ல, அது கடவுளோட கொடை.
அத தூய ஆவியார் மூலமா மட்டும்தான் நாம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மெய்ஞானத்தை பெற்றுக்கிட்ட ஒருத்தருக்கு உலகத்தோட பார்வைகள், விமர்சனங்கள், மதிப்பீடுகள் எதுவுமே ஒரு பொருட்ட தெரியாது. அவர் கடவுளோடு இருக்கிற உறவுல எப்பவுமே சந்தோஷமா இருப்பாரு. ஏன்னா அவருக்கு உலகத்தை விட உலகத்தை படைச்சவர் தான் முக்கியமானவரா தெரிவாரு. ஆக இன்றைய வாசகம் ரொம்ப தெளிவா ஒண்ணு நமக்கு உணர்த்துது. உண்மையான ஞானம்ங்கிறது உலக பார்வையில புத்திசாலியா இருக்கிறதில்ல. மாறாக கடவுளோட மறைக்கப்பட்ட திட்டத்தை தூய ஆவியார் வழியா பெற்றுக்கொள்றதுதான். உலகம் முட்டாள்தனம்னு நினைக்கிற அந்த சிலுவை தான் நம்ம மீட்புக்கும் மேன்மைக்குமான கடவுளோட உன்னதமான ஞானம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எடுக்கிற முடிவுகள்ல, உங்க குடும்பத்திலயா இருக்கலாம், வேலை செய்யற இடத்துலயா இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆமா, நீங்க எடுக்கிற முடிவுகள்ல உலக ஞானத்தை அதிகமா சார்ந்திருக்கீங்களா? அதாவது மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, உலக இதை எப்படி பாக்கும், இதுல எனக்கு என்ன லாபம்னு யோசிச்சு முடிவெடுக்கிறீங்களா? இல்லனா ஜெபம், திருபிபிலிய வாசகம் வழியா கடவுளோட ஞானத்தை தூய ஆவியாரோட வழி நடத்துதல தேடுறீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சட்டத்தை வெறும் விதிகள்னு பார்க்காம அதுக்கு பின்னால இருக்கிற கடவுளோட அன்பையும் மீட்பு திட்டத்தையும் புரிஞ்சிக்க நமக்கு தூய ஆவியாரோட உதவி கண்டிப்பா தேவை. முதல் வாசகம் நமக்கு சுதந்திரம் தருது. இரண்டாம் வாசகம் அந்த சுதந்திரத்தை சரியா பயன்படுத்த தேவையான ஞானத்தை பத்தி பேசுது. இந்த 2 வாசகங்களோட வெளிச்சத்துல நாம இப்போ நற்செய்திக்குள்ள போலாம். இது மலைப்பொழிவோட ஒரு மிக முக்கியமான பகுதி. ஆமா, இதுல இயேசு பழைய சட்டங்களை ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்க நமக்கு கத்து தராரு. அதாவது வெளியில மட்டும் சட்டத்தை கடைபிடிக்கிறது பத்தாது, உள்ளத்தோட நீதி, அதாவது இருதய நேர்மை எவ்வளவு முக்கியம்னு இயேசுவோட வார்த்தைகள் வழியா நம்ம ஆழமா பார்க்க போறோம். சரி, அப்போ நேரடியா வாசகத்துக்குள்ள போயிடலாம். வசனம் 17ல இயேசு திருச்சட்டத்தையோ இறைவாக்கினர்களையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம், அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன்னு சொல்றாரு. பொதுவா நிறைவேற்றுவதுன்னா ஒரு வேலையை முடிக்கிறதுன்னு தானே அர்த்தம். ஆனா இங்க இயேசு சொல்ற அர்த்தமும் அதுதானா, இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருக்கா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இங்கதான் இந்த முழு வாசகத்தோட திறவுகோலே இருக்குது. மூல மொழியான கிரேக்கத்துல இங்க பிளேரோ, அதாவது பிளேரோன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிளேரோவா? ஆமாம். இதுக்கு நேரடியான அர்த்தம் நிரப்புவது அல்லது முழுமையாக்குவது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சொல்லுங்க. ஒரு ஓவியர் ஒரு படத்தை வரைய ஆரம்பிக்கிறாரு, கோடுகளை மட்டும் வரைஞ்சு வைக்கிறாரு. இன்னொருத்தர் அந்த கோடுகளுக்குள்ள வண்ணம் தீட்டி அந்த ஓவியத்தை முழுமையாக்குறாரு இல்லையா? ஆமா. அது மாதிரி திருச்சட்டம்ங்கிறது ஒரு வரைபடம். இயேசு அதோட உண்மையான நோக்கத்தை, அதோட ஆன்மாவான அன்பை வெளிப்படுத்தி அந்த சட்டத்தை முழுமையாக்குறாரு. அவர் சட்டத்தை தூக்கி எறியல, அதோட லெவலை உயர்த்துறாரு. ஓ, ஒரு சாஃப்ட்வேர் 1.0வை சாஃப்ட்வேர் 2.0க்கு அப்கிரேட் பண்ற மாதிரி. கரெக்ட், அருமையான உதாரணம். அதுதான் விஷயம். ஆஹா, இது ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ திருச்சட்டத்தோட நோக்கம் அன்பு தாண்டி இயேசு வெளிப்படுத்துறாரு. இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. வசனம் 20ல மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறிய விட உங்கள் நெறி சிறந்திருக்க வேண்டும்னு ஒரு பெரிய சவாலை வைக்கிறாரு. ஆமா, இது கேட்கவே மலைப்பா இருக்கே. ஏன்னா பரிசேயர்கள்னா சட்டத்தை ரொம்ப துல்லியமா கடைபிடிச்சவங்க இல்லையா? அவங்கள விட எப்படி நாம சிறப்பா இருக்க முடியும்? அங்கிருந்த மக்களுக்கு இது நிச்சயமா அதிர்ச்சியா தான் இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, பரிசேயர்கள்னா அந்த காலத்துல ஒரு ஆன்மீக பிரபலங்கள் மாதிரி, சட்டத்தோட ஒவ்வொரு புள்ளி கமா விடாம கடைபிடிக்கிறவங்க. ஆமா, 10ல ஒரு பாகம் கொடுக்கறது, நோன்பு இருக்கிறது. ஆமா, அவங்க பக்தி வெளிப்படையா தெரியும். ஆனா பிரச்சனை என்னன்னா, அவங்க பக்தி பெரும்பாலும் வெளிப்புறமா தான் இருந்துச்சு. உள்ளத்துல பெருமை, மத்தவங்கள தாழ்வா பாக்குற குணம் இதெல்லாம் இருந்துச்சு. சரி, ஆனா இயேசு கேக்குறதே இருதயத்தோட நீதியே, உள்ளத்திலிருந்து புறக்கிற நேர்மை, அன்பு, இரக்கம், தாழ்மை, இதையெல்லாம் தான் அவர் சிறந்த நெறின்னு சொல்றாரு. அதாவது உங்க சட்டப்பாலன் எல்லாம் சரி, ஆனா உங்க இதயம் எங்க இருக்குன்னு கேக்குறாரு. புரியுது. இந்த இருதயத்தின் நீதியை இயேசு எப்படி நடைமுறையில விளக்குறாரு? அவர் அடுத்து எடுத்துக்கிற உதாரணம் ரொம்ப ரொம்ப தீவிரமானது. ஆமாம், கொலை செய்யாதேங்கிற கட்டளை நமக்கு தெரியும். ஆனா இயேசு தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்பவரே தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒருத்தரை முட்டாளேன்னு சொல்றது நரக நெருப்புக்கு ஆளாக்கணும்னு எச்சரிக்கிறாரு. இது கொஞ்சம் அதிகமா தெரியலையா? கோவப்படுறதையும் கொலையையும் எப்படி சமமா பார்க்க முடியும்? இயேசு இங்க பாவத்தோட மூலத்துக்கே போறாரு, அதோட வேருக்கே போறாரு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு கொலை எங்கிருந்து தொடங்குது? மனசுல இருந்து தான், ஒரு கோபத்துல இருந்து. கரெக்ட். மனசுல வர்ற ஒரு சின்ன கோப பொறியிலிருந்து தானே அந்த கோபம் வெறுப்பாகி பகையாகி கடைசியில தான் செயல்ல முடியுது. இயேசுவோட பார்வையில
உங்க உள்ளத்துல உங்க சகோதரன் மேல நீங்க கோபப்படும் போதே அங்க ஒரு ஆன்மீக கொலையை செஞ்சிடுறீங்க. ஓ, அதே போல ஒருத்தரை முட்டாளே இல்ல அறிவிலியேன்னு இழிவான வார்த்தையால கூப்பிடும்போது கடவுளால் படைக்கப்பட்ட அவரோட மாண்பை நாம காயப்படுத்துறோம், அவரோட ஆளுமையே கொள்றோம். அதனாலதான் இயேசு செயலை மட்டும் பார்க்காம அந்த செயலுக்கு தூண்டுகோலா இருக்கிற உள்ளத்தின் பாவத்தையே சுட்டி காட்டுறாரு. சரிதான். அதாவது பாறை உருண்ட வர்றதுக்கு முன்னாடி மேல இருக்கிற சின்ன கல்ல தடுக்கிற மாதிரி. மிகச் சரியா சொன்னீங்க. அதுதான் இந்த விளக்கம் ரொம்ப சிந்திக்க வைக்குது. இதோட தொடர்ச்சியா ஒப்புரவாகுதலோட முக்கியத்துவத்தையும் இயேசு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. வசனம் 23, 24 நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்போது உங்கள் சகோதரர் சகோதரிகளுடன் முதலில் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அதன் பின் உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் சொல்றாரு. இது கடவுள் வழிபாட்டை விட மனித உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி தெரியுதே. இது எப்படி? அதை பிரிக்க முடியாதவைன்னு சொல்றது இன்னும் பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். கடவுளோட நமக்குள்ள உறவும் சக மனிதர்களோட நமக்குள்ள உறவும் ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. ஓ சரி. ஒரு அப்பா அம்மாக்கு அவங்க 2 பிள்ளைகளும் சண்டை போட்டுக்கிட்டு தனித்தனியா பரிசு கொடுத்தா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? இருக்காது. 2 பேரும் சமாதானமா வரணும்னு தானே நினைப்பாங்க. அதேதான். அது போலதான் மனசுல ஒரு சகோதரன் மேல கசப்புணர்வையும் மன்னிக்க முடியாத தன்மையும் வச்சுக்கிட்டு நாம கடவுளுக்கு காணிக்கை செலுத்தினா அது வெறும் அர்த்தமில்லாத சடங்கா மாறிடும். கடவுள் நம்ம காணிக்கையை விட நம்ம ஒப்புரவாகிய உள்ளத்து தான் விரும்புறாரு. ஒப்புரவு தான் உண்மையான கடவுளுக்கு பிடிச்ச பலி. அருமை. அடுத்து இதே மாதிரி ஒரு ஆழமான பார்வைய விபசாரம் பத்தின கட்டளைக்கும் இயேசு கொடுக்கறாரு. விபசாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள்னு சொல்லிட்டு, ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபசாரம் செய்தாயிற்று என்கிறார். இதுவும் முந்தைய உதாரணம் மாதிரியே செயலுக்கு பதிலா சிந்தனையை மையப்படுத்துது. மிகச்சரி. மறுபடியும் இயேசு பாவத்தோட தொடக்க புள்ளிக்கு நம்ம கவனத்தை கொண்டு வராரு. பாவங்கிறது ஒரு செயல் வடிவம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம உள்ளத்துல தான் ஒரு விதையா விதைக்கப்படுது. இச்சை நிறைந்த ஒரு பார்வை, தவறான ஒரு சிந்தனை. ஆமா, அதுதான் பாவத்துக்கான நுழைவாயில். அதனால இயேசு நம்ம பார்வையின் தூய்மை, சிந்தனையின் தூய்மை எவ்வளவு முக்கியம்னு இங்க வலியுறுத்துறார். நம்ம கண்களையும் மனசையும் நாம கட்டுப்படுத்தலைனா பாவத்துல விழுறது நிச்சயம்னு இது காட்டுது. அவர் ஒரு சுவரை கட்ட சொல்லல, பாவத்துக்கு வழிவகுக்கிற பாதையே மூட சொல்றாரு. மிக அருமையா சொன்னீங்க. ஆனா இத சொல்லும் போது அவர் பயன்படுத்துற மொழி ரொம்ப அதிர்ச்சியா இருக்கே. வசனம் 29 உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் வீழச் செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள்னு சொல்றாரு. அதே மாதிரி வலக்கை பாவத்துல வீழ செஞ்சா அதை வெட்டி எரிய சொல்றாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நேரடியா எடுத்துக்கணுமா? நிச்சயமில்லை. இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட பேச்சு, ஒரு ஓமை மொழி. நம்மள நாமளே உடல் ரீதியா காயப்படுத்திக்கணும்னு அர்த்தம் இல்ல. அப்போ ஏன் இவ்ளோ கடுமையா சொல்றாரு? பாவத்தை நம்ம எவ்வளவு தீவிரமா அணுகணும்னு உணர்த்துறதுக்கு தான். யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு கால்ல புற்றுநோய் வந்தா உயிரை காப்பாத்திக்க அந்த காலை அகத்துற தயங்க மாட்டாங்க இல்லையா? ஆமா, உயிர் தானே முக்கியம். அதே மாதிரி நம்ம ஆன்மா நிலைவாழ்வை இழந்து நரகத்துக்கு போறதை விட இந்த உலகத்துல நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்னை இழக்கிறது மேல். பாவத்துக்கு வழிவகுக்கிற எந்த ஒரு சூழலையும், ஒரு பழக்கத்தையும், ஏன் ஒரு நட்பை கூட நம்ம எவ்வளவு உறுதியா தவிர்க்கணும்னு தான் இது காட்டுது. இப்ப புரியுது. அதாவது உன்னை பாவத்துல தள்ளுற சமூக ஊடக பக்கத்தை கண்ணை மூடிக்கிட்டு அன்ஃபாலோ செய்யு இயேசு சொல்ற மாதிரி தான் இது. கரெக்ட். இப்போதைய காலகட்டத்துக்கு இது ஒரு சரியான விளக்கம். சரி. அடுத்து மனமிலக்கு மற்றும் ஆணையிடுதல் பத்தின பழைய சட்டங்களுக்கும் இயேசு ஒரு புது முழுமையான விளக்கத்தை தர்றாரு. மனவிலக்கு பத்தி பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்துக்காகவும் தன் மனைவியை விலக்கிவிடக் கூடாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. இது அந்த கால சமூகத்துல ஒரு பெரிய புரட்சியா இருந்திருக்குமே. மிக பெரிய புரட்சி. இயேசுவோட காலத்துல மோசையோட சட்டத்தை தப்பா புரிஞ்சுகிட்டு ஆண்கள் ரொம்ப சின்ன காரணங்களுக்காக கூட, உதாரணத்துக்கு மனைவி சமையல் சரியா செய்யலேங்கிறதுக்காக கூட அவளுக்கு மனவிலக்கு சான்றிதழை கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. இதனால பெண்கள் சமூகத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டு ஆதரவில்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இயேசு இங்க திருமணத்தோட புனிதத்தையும் அதோட பிரிக்க முடியாத தன்மையையும் மறுபடியும் நிலைநாட்டுறாரு. கடவுள் இணைத்தத மனிதன் பிரிக்க வேண்டாம்னு தொடக்க நூல்ல இருக்கிற போதனைய அவர் உறுதிப்படுத்துறாரு. திருமணங்கிறது ஒரு புனிதமான உடன்படிக்கை, அதை எளிதா எடுத்துக்க கூடாதுங்கிறது தான் இதோட சாரம். சொல்லிட்டு விண்ணுலகத்தின் மேலேயோ மண்ணுலகத்தின் மேலேயோ நம்ம தலைமுடி மேல கூட ஆணையிட வேண்டாம்னு சொல்றாரு. அதுக்கு பதிலா
நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் சொல்லுங்கள்னு சொல்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம வார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்கத்தானே ஆணையிடுறோம். அங்கதான் விஷயமே இருக்கு. ஒருத்தரோட வார்த்தைக்கு மதிப்பு இல்லாத நிலைமையில தான் ஆணையிடுற தேவை வருது இல்லையா? நான் சொல்றது உண்மைதான்னு நிரூபிக்க கடவுள் பேரையோ இல்ல வேற எதையாவது துணைக்கு கூப்பிட வேண்டியிருக்கு. சரிதான். ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, கடவுளோட பிள்ளைகள் முழுமையான உண்மை உள்ளவங்களா நேர்மை உள்ளவங்களா இருக்கணும். அவங்களோட சாதாரண பேச்சே சத்தியமா இருக்கணும். அவங்க ஆம்ங்கிறதே ஒரு ஆணைக்கு சமமா இருக்கணும். அவங்க இல்லைங்கிறது உறுதியானதா இருக்கணும். இதுக்கு மேல சொன்னா இதுக்கு மேல, அதாவது நம்ம வார்த்தைய உறுதிப்படுத்த நாம அதிகமா எதை சொன்னாலும் அது தீயோனிடமிருந்து, அதாவது பொய்மையின் தந்தையான சாத்தானிடமிருந்து வருதுன்னு சொல்றாரு. சுருக்கமா சொன்னா உங்க வார்த்தையே உங்க பத்திரமா இருக்கணும்னு சொல்றாரு. ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த வாசகங்கள் எல்லாமே ஒரே மையப்புள்ளிய நோக்கி தான் போகுது. இயேசு நம்மள வெளிப்புற செயல்கள்ல இருந்து, சட்டங்களை கடைபிடிக்கிற வெறும் சடங்குகள்ல இருந்து, நம்ம உள்மனதின் நீதிக்கு, இருதயத்தோட தூய்மைக்கு அழைக்கிறாரு. சினம், இச்சை, நேர்மையின்மைன்னு எல்லாவற்றோட மூலத்தையும் நம்ம இருதயத்துல சரி செய்ய சொல்றாரு. ரொம்ப சரியா தொகுத்தீங்க. உண்மையான ஆன்மீகம்ங்கிறது சட்டங்களோட பட்டியலை மனப்பாடம் செஞ்சு அதை அப்படியே கடைபிடிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு பதிலா அந்த சட்டங்களோட ஆன்மாவை புரிஞ்சுகிட்டு அன்பு நிறைந்த நேர்மையான இரக்கமுள்ள இருதயத்தோட வாழ்றது தான். இதுதான் பரிசேயரோட நெறியை விட சிறந்த நெறி. ஆமாம், இதுதான் விண்ணரசில் நுழைவதற்கான வழி. இது எளிதானது இல்லதான், ஆனா தூய ஆவியின் துணையோட இது சாத்தியமே. இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை கேள்வி. இன்னைக்கு நம்ம கேட்ட இந்த வார்த்தைகளின் அடிப்படையில உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பகுதியில, அது உங்க கோபத்தை கட்டுப்படுத்துறதா இருக்கலாம், உங்க பார்வையை தூய்மையா வச்சுக்கிறதா இருக்கலாம், இல்ல உங்க வார்த்தைகள்ல முழுமையான நேர்மையோட இருக்கிறதா இருக்கலாம், இந்த இருதயத்தின் நீதியை செயல்படுத்த நீங்க ஒரு சின்ன முயற்சி எடுக்க போறீங்களா? சற்று சிந்திச்சு பாருங்க. இது சாத்தியமா? இந்த ஒரு ஏக்கம்தான் இன்றைய பதிலுரை பாடலான திருப்பாடல் 119ல வெளிப்படுது. இந்த திருப்பாடலை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுதான் திருவிவிலியத்திலேயே மிக நீண்ட அதிகாரம், 176 வசனங்கள். இது முழுக்க முழுக்க கடவுளோட திருச்சட்டத்தின் மேல இருக்கிற ஒரு ஆழமான அன்பையும் பக்தியையும் பத்தி பேசுது. ஆனா சட்டம், கட்டளை, விதி, இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டாலே நமக்கு ஒரு மாதிரி சுமையா, நம்மள கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு உணர்வு வருமே, இல்லையா? கரெக்ட். ஆனா இந்த சங்கீதக்காரர் மட்டும் எப்படி இவ்வளவு ஆர்வமா ஒரு காதல் கவிதை மாதிரி சட்டத்தை பத்தி பாடுறாரு? இதுல நாம ஏதோ ஒரு ரகசியத்தை தவற விடுறோம். அதத்தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஒருவேளை அவர் சட்டம்னு பாக்குற பார்வைக்கும் நாம பாக்குற பார்வைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குமோ? நிச்சயமா. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சிக்க ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். ஓ, சொல்லுங்க. கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க ஒரு மிகப்பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ள தனியா மாட்டிக்கிட்டீங்க. சூரியன் மறைய போகுது, எந்த பக்கம் போனா ஊர் வரும்னு ஒரு ஐடியாவும் இல்ல. கேக்கும் போதே ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, சுத்தி ஒரே மாதிரி மரங்கள். மனசுக்குள்ள ஒரு பயம், குழப்பம், பதட்டம். அடுத்து அடி எடுத்து வைக்கவே தயக்கமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்பிக்கையே போயிடும். இப்போ அந்த நேரத்துல திடீர்னு வானத்திலிருந்து ஒரு துல்லியமான வரைபடம் உங்க கையில வந்து விழுது. வாவ்! அதுல நீங்க எங்க இருக்கீங்க, பாதுகாப்பான பாதை எது, எங்க தண்ணீர் கிடைக்கும், ஆபத்தான இடங்கள் எதுன்னு எல்லாமே தெளிவா குறிக்கப்பட்டிருக்கு. அந்த வரைபடம் கிடைச்ச அடுத்த நிமிஷம் உங்க மனநிலை எப்படி இருக்கும்? அப்படா, ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு வரும். பயம் போய் ஒரு நம்பிக்கை, ஒரு தெளிவு வந்துடும். பயணத்தை தைரியமா தொடரலாம். அந்த வரைபடம் ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி. எக்ஸாக்ட்லி. அந்த பொக்கிஷம் தான் கடவுளின் திருச்சட்டம். சங்கீதக்காரர் அதை அப்படிதான் பார்க்கறார். இந்த வாழ்க்கைங்கிற அடர்ந்த காட்டுல எது சரி எது தப்புன்னு தெரியாம குழம்பி நிக்கிற நமக்கு கடவுள் கொடுத்த அன்பு வரைபடம் தான் அவருடைய சட்டங்கள். ஆஹா, அருமையான விளக்கம். அது நம்மள கட்டுப்படுத்துற சங்கிலி இல்ல, நம்மள பாதுகாத்து சரியான பாதையில நிலை வாழ்வுக்கு வழிநடத்துற ஒரு வழிகாட்டி. இந்த பார்வையோட நாம இந்த பதிலுரை பாடலை அணுகும்போது அதோட உண்மையான அர்த்தம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ரொம்ப அருமையான தொடக்கம். இந்த சிந்தனையோட பல்லவிக்குள்ள போகலாம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். இந்த பேறு பெற்றோர் அப்படிங்கிற வார்த்தை மலைப்பொழிவுல கூட திரும்ப திரும்ப வரும். இதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு இல்லையா? நிச்சயமா. நம்ம பேறு பெற்றோர் அல்லது பாக்கியவான்கள்னு சொல்லும்போது அது ஏதோ தற்காலிகமான சந்தோஷம் இல்ல. இன்னைக்கு சந்தோஷமா இருந்துட்டு நாளைக்கு கவலைப்படுற மாதிரி ஒரு உணர்ச்சி நிலை இல்ல. மூலமொழியான ஹீப்ரேயத்துல
அஷ்ரே அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இதுக்கு நேரடி அர்த்தம் ஓ என்ன ஒரு பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியக்குறி. ஓ அப்படியா? ஆமா, இது ஒரு ஆழமான நிலையான நல்வாழ்வு நிலையை குறிக்குது. கடவுளோட பார்வையில சரியான பாதையில அவரோட சித்தத்துக்கேற்ப பயணம் செய்யறவங்களுக்கு கிடைக்கிற ஒரு தெய்வீக அங்கீகாரம். சொல்லப்போனா உங்களோட ஆன்மீக ஜிபிஎஸ் யூஆர் ஆன் த ரைட் ட்ராக் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்போ கடவுளோட சட்டப்படி நடக்கிறதுங்கிறது ஒரு சுமையான கடமை இல்ல, அது அந்த ஆழமான நிலையான நல்வாழ்வை அடையறதுக்கான வழி. இதுவே ஒரு பெரிய மனமாற்றத்தை கொடுக்குது. சரி, முதல் பகுதி வசனங்களை பார்க்கலாம். இந்த முதல் வசனத்திலேயே 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு மாசற்ற வழி, இன்னொன்னு முழு மனத்தோடு. ஆமா, மாசற்ற வழி அப்படின்னு கேட்டதும் நம்ம மனசுல ஐயோ நான் பாவம் செய்யாதவனா இருக்கணுமா, அது எப்படி முடியும் அப்படின்ற ஒரு பயம் வரும். ஆமா, அது சாத்தியமில்லாத ஒன்று போல தோணுது. ஆனா இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை தமீம். இதுக்கு அர்த்தம் குறைபாடற்ற, முழுமையான, பிளவுபடாத தன்மை. பிளவுபடாத தன்மையா? ஆமா, ஒரு ஆடு பலிக்கு ஒப்பு கொடுக்கும்போது அதுல எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம இதயத்துல பிளவு இருக்கக்கூடாது. அதாவது கொஞ்சம் உலகத்துக்கும் கொஞ்சம் கடவுளுக்கும் இல்லாம நம்ம முழு நோக்கம், முழு அர்ப்பணிப்பு கடவுளை நோக்கி இருக்கணும். ஓ, செயல்கள் மட்டும் இல்ல, செயல்களுக்கு பின்னால இருக்கிற நோக்கமும் சுத்தமா இருக்கணும். எக்ஸாக்ட்லி, இதத்தான் மாசற்ற வழி அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்றார். இது அடுத்த வரியோட அழகா இணையுது. முழு மனதோடு அவரை தேடுவது. பிளவுபடாத இதயம் இருந்தாதான் முழு மனதோடு தேட முடியும். கரெக்ட். ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் மட்டும் கடவுளை நினைக்கிறதில்ல. நம்ம வேலை, குடும்பம், நண்பர்களோட பழகுறது, நாம எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் வரைக்கும் எல்லாத்துலயும் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கறது தான் முழு மனதோட தேடுவது. சரியா சொன்னீங்க. கடவுளை நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா பார்க்காம நம்ம வாழ்க்கையின் மையமா பார்க்கறது. அப்படி மாசற்ற வழியில முழு மனதோடு கடவுளோட சட்டங்களை ஒரு வழிகாட்டியா எடுத்துக்கிட்டு போறவங்க தான் உண்மையான அஷ்ரேக்கு, அந்த நிலையான நல்வாழ்வுக்கு உரியவர்கள். இத கேக்குற உங்ககிட்ட ஒரு கேள்வி. கடவுளோட சட்டங்களையும் திருச்சபையின் வழிகாட்டுதல்களையும் வெறும் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விதிகள் பட்டியலா பாக்குறத நிறுத்திட்டு கடவுளை முழு மனதோட தேடுற ஒரு அன்பு பயணமா பார்க்க ஆரம்பிச்சா உங்க அன்றாட வாழ்க்கையில, உங்க ஆன்மீக பார்வையில என்ன மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? இது யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஆமா. சரி, அடுத்த பகுதிக்கு போவோமா? அடுத்த 2 வசனங்கள். இந்த வசனங்கள்ல இருக்கிற தாழ்மை மனப்பான்மை என்ன ரொம்ப கவர்ந்தது. சங்கீதக்காரர் இப்போ ஒரு கோரிக்கை வைக்கிறார். ஆனா அது பணம், புகழ், ஆரோக்கியம் மாதிரி உலக காரியங்கள் இல்ல. அவர் கேக்குறது என் கண்களை திறந்தருளும். எதுக்கு? உம்முடைய சட்டத்துல இருக்கிற ஆச்சரியமான விஷயங்களை பார்க்க. ஆமா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கடவுளோட சட்டத்தோட அழகையும் ஆழத்தையும் நம்ம சொந்த புத்தியாலேயோ அறிவாலேயோ முழுசா புரிஞ்சுக்க முடியாதுங்கிறத அவர் உணர்ந்திருக்கிறார். மிக அருமையான பாயிண்ட். இங்க வியப்பானவை அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிற வார்த்தை எபிரேயத்துல நெஃப்லாட். நெஃப்லாட். இந்த வார்த்தை திருவிவிலியத்துல சாதாரணமா பயன்படுத்தப்படாது. அப்படியா? ஆமா. செங்கடலை பிரிச்சது, வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தது மாதிரி கடவுளோட மாபெரும் அற்புத செயல்களை குறிக்கத்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஒரு நிமிஷம். அப்போ சங்கீதக்காரர் என்ன சொல்ல வர்றார்? கடவுளோட சட்டத்துல ஏதோ சில நல்ல விஷயங்கள் இருக்குன்னு இல்ல, கடவுளோட சட்டமே ஒரு அற்புதம், செங்கடலை பிளந்ததுக்கு சமமான ஒரு அற்புதம்னு சொல்றாரா? இது ஒரு முற்றிலும் புதிய பார்வை. அதேதான். அது வெறும் எழுத்துக்களோட தொகுப்பில்ல. அதுக்குள்ள கடவுளோட ஞானம், அன்பு, அவருடைய திட்டம், நம்ம மேல அவர் வச்சிருக்கிற அக்கறைன்னு ஏகப்பட்ட அதிசயங்கள், அற்புதங்கள் ஒளிஞ்சிருக்கு. ஆஹா. ஆனா அத பார்க்க நமக்கு சாதாரண கண்கள் போதாது, ஆன்மீக கண்கள் வேணும். அந்த கண்களை கடவுள் தான் திறக்கணும்னு சொல்லி ஒரு குழந்தைய போல அவர்கிட்ட மன்றாடுறார். அப்போ நாம தினமும் திருவிவிலியத்தை வாசிக்கும் போது இந்த ஜபத்தை சொல்லிட்டு வாசிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவே, இந்த வார்த்தைகளில் மறைந்திருக்கும் உம்முடைய வியப்பானவற்றை காண என் கண்களை திறந்தருளும். நிச்சயமா. அப்படி கேட்கும்போது நாம படிக்கிறது வெறும் சரித்திரமாகவோ சட்டமாகவோ தெரியாது. நம்ம கிட்ட நேரடியாக பேசுற ஜீவனுள்ள கடவுளின் வார்த்தையா அது மாறும். கரெக்ட். அந்த பார்வை கிடைத்து விட்டால் சட்டத்தை கடைபிடிப்பது சுமையாக இருக்காது, ஒரு கொண்டாட்டமாக மாறிவிடும். சரி, இப்போது இறுதி பகுதிக்கு வருவோம். இந்த கடைசி பகுதியில சங்கீதக்காரர் தன்னோட பயணத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறார். இங்க 2 முக்கியமான கோரிக்கைகள் இருக்கு. ஒன்னு, எனக்கு கற்பித்தருளும். இன்னொன்னு, எனக்கு மெய்யுணர்வு தாரும். இது 2க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. கற்பித்தல் என்பது அறிவு சம்பந்தப்பட்டது, மெய்யுணர்வு என்பது புரிதல் அல்லது ஞானம் சம்பந்தப்பட்டது.
முதல்ல கடவுளோட வழி எதுன்னு எனக்கு சொல்லி கொடுங்க, எனக்கு தெரியாதுன்னு தாழ்மையோட கேக்குறார். இது அறிவு நிலை. ஆனா அறிவு மட்டும் இருந்தா போதுமா? போதாது. ஒரு விஷயத்த பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஆனா அதை வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாம இருக்கலாம். நிறைய பேருக்கு 10 கட்டளைகள் தெரியும், ஆனா அதை அவங்க குறிப்பிட்ட சூழ்நிலையில எப்படி கடைபிடிக்கணுங்கிற ஞானம் இருக்காது. ஆமாம், ஒரு மருத்துவ புத்தகத்தை முழுசா படிச்சு மனப்பாடம் செஞ்சிடலாம். ஆனா அதுக்காக ஒருத்தர் அறுவை சிகிச்சை செய்ய முடியாது. அதுக்கு அனுபவமும் ஞானமும் புரிதலும் வேணும். அதுபோல கடவுளின் சட்டத்தை அறிவது மட்டும் போதாது. அதை வாழ்வில் செயல்படுத்தும் ஞானம், அதாவது மெய்யுணர்வு தேவை. ஆண்டவரே, இந்த சட்டத்தை என் கோபமான சூழ்நிலையில எப்படி பயன்படுத்துவது, என் குடும்ப பிரச்சனையில எப்படி இதை பொருத்தி பார்ப்பது அப்படின்னு கேக்குறது தான் மெய்யுணர்வுக்கான ஜெபம். அருமை. அதனாலதான் மெய்யுணர்வு தாரோன்னு கேட்டதுக்கு அப்புறம் அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்றார். ஆமா, வெறுமனே கடமைக்காகவோ மத்தவங்க பாப்பாங்கன்றதுக்காகவோ இல்ல, முழு மனசோட முழு விருப்பத்தோட கடைபிடிக்க அந்த மெய்யுணர்வு தான் உதவி செய்யும். இது தொடக்கத்துல நாம பார்த்த முழு மனதோடு தேடுவதோட ஒரு அழகான நிறைவு. இந்த முழு பதிலுரை பாடலையும் ஒரு பயணமா தொகுத்து பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. முதலாவதாக கடவுளின் சட்டத்தில் உண்மையான நிலையான பேறு பெறுதல் இருக்குன்னு ஒரு பெரிய சத்தியத்தை கண்டுபிடிக்கிறார். இரண்டாவதாக அந்த சட்டத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அற்புதங்களை பார்க்க தன் கண்கள் திறக்கப்படணும்னு தாழ்மையோட ஜெபிக்கிறார். ஆமா. கடைசியாக அந்த சட்டத்தை தன் வாழ்நாள் இறுதி வரை முழு உள்ளத்தோடு கடைபிடிக்க தேவையான போதனையையும் ஞானத்தையும் கடவுள்கிட்ட இருந்தே மன்றாடி பெறுகிறார். இது அறிவு, பார்வை, செயல்பாடுன்னு ஒரு முழுமையான ஆன்மீக பயணம். அருமையாக தொகுத்தீர்கள். சுருக்கமா சொன்னா, கடவுளின் திருச்சட்டம் என்பது நம்மை கட்டி போடும் விதிகள் அல்ல. அது இந்த வாழ்க்கைங்கிற குழப்பமான பயணத்தில் நம்மை அன்பு செய்து நம்மை பாதுகாக்க விரும்பும் ஒரு தந்தை கொடுத்த வரைபடம். ஆமா. அதை நாம் சுமையாக பார்க்கிறோமா அல்லது பொக்கிஷமாக பார்க்கிறோமா என்பதுதான் நம்முடைய பேறு பெறுதலை தீர்மானிக்கிறது. இந்த தியானத்தை நிறைவு செய்யும் போது உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு இறுதி சிந்தனை. உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் கடவுளின் சட்டம் ஒரு சுமையாக தோன்றுகிறதா அல்லது வழிகாட்டும் ஒளியாக தெரிகிறதா? ஒருவேளை அது சுமையாக தோன்றினால் சங்கீதக்காரரை போல, ஆண்டவரே, உம் திருச்சட்டத்தின் வியப்பானவற்றை நான் கண்ணார காணுமாறு என் கண்களை திறந்தருளும் என்று இன்று ஜெபிப்பீர்களா? இன்றைய வாசகங்கள் நமக்கு மிக தெளிவான ஒரு செய்தியை தருது. கடவுள் நமக்கு தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை கொடுத்திருக்காரு. அந்த சுதந்திரத்தை வச்சு நம்ம வெறும் வெளிப்புற செயல்கள்ல மட்டும் கவனம் செலுத்தாம நம்ம இதயம், எண்ணங்கள், நோக்கங்கள் தூய்மையா இருக்கணும். ஆமா, கோபம், இச்ச மாதிரி பாவத்தோட வேர்களை அகற்றி முழுமையான நேர்மையோடும் அன்போடும் வாழ்றதுதான் இயேசு எதிர்பார்க்கிற மேலான நீதி. ஆனா இத நம்ம சொந்த முயற்சியால மட்டும் அடைய முடியாது. புனித பவுல் சொல்ற மாதிரி தூய ஆவியாரோட உதவி நமக்கு தேவை. உண்மைதான். திருத்தந்தை பெனடிக்ட் சொன்னது போல, இந்த எல்லா கட்டளைகளும் கடைசியில எங்க வந்து சேருதுன்னா, கடவுளை முழு இதயத்தோடு அன்பு செய், உன்னை போல் பிறரையும் அன்பு செய்யுங்கிற அந்த ஒற்றை கட்டளையில தான் இணையுது. சட்டத்தோட இதயம் அன்புதான். அந்த அன்பை நம் இதயத்தில் நிரப்பும்படி ஜெபிப்போம். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்கு முறைகளை தடைத்திடுவோர்
பேறு பெற்றோ முழு மனத்தோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோ ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோ அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைப்பிடிக்க வேண்டும் என்று உம்முடைய விதிமுறைகளை நான் கடைப்பிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாயிருந்தால் எவ்வளவு நலம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோ செய்யும் அப்பொழுது நானும் சொற்களை கடைப்பிடித்து வாழ்வேன். உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவர் திருச்சட்டம்